ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஃபைனலாக காதுகுத்தி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோங்க. நைட்டு 12:00 கிளம்புனோம் கோயம்புத்தூர்லேருந்து. மார்னிங் ஒரு 6:00 போல் தஞ்சாவூரில் ரீச் ஆகிட்டோம். அங்கே வந்து குலதெய்வம் கோயிலில் தான் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா மொட்டை அடித்து கிடா வெட்டி காதுகுத்தி ஃபங்க்ஷன்ஸ் வைக்கிற மாதிரி தான் பிளானு. 2 பசங்களுக்கு மொட்டை எடுக்கணும், 3 பேரை எடுக்கணுங்கிறதுனால அன்னியும் வந்து பூமுடி எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அன்றைக்கி பூமுடி எடுத்தாங்க. 3 பேரை எடுத்தாச்சு. போயிட்டு 3 பேரையுமே குளிச்சுட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து 2 பசங்களுக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் இல்லையா, அதை தான் வந்து போட சொல்லியிருந்தோம். அதை அவங்க போட்டுட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் அத்தைன்னு என்னைய தான் தேடிக்கிட்டு இருந்தாங்க. என்னைய தான் வந்து சந்தனம் வைக்க சொல்கிறாங்க, அது வைக்க சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் 3 மாமாங்களும் வந்து அவங்களுக்கு மாலை போட்டு விட்டாங்க. அவங்க 2 பேரும் வந்து காலில் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தனம்லாம் வச்சு விட்டுட்டு காதுகுத்தி ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தட்டு எடுக்கணும் இல்லையா, அதனால் 13 தட்டு போல் நாங்கள் எடுத்திருந்தோம். 13 தட்டு சீர் எடுத்துகிட்டு அதில் வந்து நாங்கள் வந்து மோதிரம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் சின்ன பையனுக்காக. பெரிய பையனுக்கு அந்த அக்காவோட சொந்த அண்ணன் வந்து 2 கம்மல் எடுத்துகிட்டு வந்துட்டு பெரியவனுக்கு மோதிரம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உடனே காது குத்தி விட்டுட்டு மோதிரம் போட்டுவிட்டு திக்ஷன் அவர் அப்புறம் எங்கள் 3 கொழுந்தனார் 3 பேரும் சேர்ந்து தான் வந்து என்னென்னா சின்னவனுக்கு வந்து மோதிரம் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்கள் காலில் விழுக ஆரம்பிச்சிட்டான். எனக்கே ஒரு ஷை ஆகிட்டு, என்னடா நம்ம காலெல்லாம் விழுகிறாங்க, நம்ம சின்ன பிள்ளை தானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கிடா விருந்தை முடிச்சு விட்டுட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு திருப்தியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு.